மீரா, என்ன பண்றீங்க? அம்மா பாருங்க. என்னடா செல்லக்குட்டி, என்னடா? அடடா, அழகா சிரிக்கிற. சிவா, என்ன பண்ணிட்டு இருக்க? அடடே, பாப்பாக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன். சிவா, நீ போ, நான் கலந்து எடுத்துட்டு வரேன். ஹேய், உனக்கு காஃபி வேணுமா? மீரா குட்டி, அம்மா வந்துட்டாங்களா? மீரா குட்டிமா, வா 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 வா, பால் குடிக்கலாமா? அம்மாடா, அம்மா அம்மா அம்மா, என்னடா பால் குடிடி செல்லம். என்ன காவியா, இன்னைக்கு உங்க சேனல்ல ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கா? இல்லாமல பின்ன என்ன? இன்னைக்கு ஒரு பொண்ணு அவங்க அப்பாவும் சேனலுக்கு வந்திருந்தாங்க. இந்த எஸ்எம்எஸ் மெடிக்கல் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கல? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலேஜ்ல மெரிட்ல அந்த பொண்ணு சீட் வாங்கியிருக்கா. பணம் கட்டுறதுக்காக காலேஜ் போயிருக்கா. அந்த காலேஜ் நிர்வாகம் ஃபீஸ்க்கு மேல அதிகமா பணம் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவ கோவம் வந்து சத்தம் போட்டிருக்கா. பணத்தை கட்ட முடிஞ்சா கட்டுங்க, இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் என்னாச்சு? நேரா சேனலுக்கு வந்து ஒரே அழுக. அப்புறம் என்ன பண்றது? ஏதோ சொல்லி சமாதானப்படுத்தி அமுச்சு வச்சேன். மார்க் அதிகமா இருந்தோம் பணம் கேட்டா என்ன அர்த்தம்? கல்வியே பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. பணம் இருக்கிறவங்க படிக்க முடியுமா? பணம் இல்லாதவன் தான் விரும்பின பாடத்தை படிக்கவே முடியாது போல இருக்கு. கல்வியை வச்சு வியாபாரம் பண்ற இந்த மாதிரி ஆட்களை விடக்கூடாதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சிவா. நீ என்ன பண்ண போற காவியா? பணத்தை அந்த பொண்ணு மூலமாவே கொடுக்க வச்சு கையும் களவுமா பிடிக்க போறேன். அந்த மெடிக்கல் காலேஜ்ல பண்ற அயோக்கியத்தனத்தை சேனல் மூலமா டெலிகாஸ்ட் பண்ணும். அப்பதான் இந்த மாதிரி தவறுகள் இனிமே நடக்காம இருக்கும். கரெக்ட் தான். கொஞ்சம் புத்திசாலித்தனமா டீல் பண்ணு. அவசரப்படாம நிதானமா யோசிச்சு பிளானிங்கோட செய்யணும். நாளைக்கு பாரு சிவா, சேனல்ல அந்த மெடிக்கல் காலேஜோட தரம் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும். என்ன மாமா, கொற்ற பணியில நின்னுகிட்டு இம்புட்டு நேரமா யோசிச்சுட்டு இருக்கிய? திவ்யா கல்யாணத்துக்கு ஒரு அண்ணங்கிற முறையில நான் ஏதாவது பண உதவி பண்ணும் இல்லையா? ஒரு உதவியும் பண்ண முடியலையேன்னு யோசனையா இருக்கு. வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்படி வெறுங்கையோட வந்திருக்கமேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம்? வேற ஏதாவது வழி இருக்கான்னு போய் பாருங்க. ஒரே வழிதான் இருக்கு. என்ன? திவ்யாவோட கல்யாணத்தை நிறுத்த போறேன். மாமா, உங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? என்ன பேச்சு பேசுறிய? கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, அதை நிறுத்த போறேன்னு சொல்றிய? இல்ல வினி, திவ்யாவோட கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலான்னு எனக்கு தோணுது. அதுக்குள்ள நான் ஒரு வேலைக்கு போய் 4 காசு சம்பாரிச்சிருவேன்ல. உங்களுக்கு வேலை கிடைச்சு நீங்க சம்பாதிக்கிறதுக்குள்ள உங்க தங்கச்சி கிழவி ஆயிடுவா. இதெல்லாம் ஆகிற காரியமா மாமா? ஐயோ, வீட்ல எதுவும் இப்படி பேசி தொலைச்சிடாதீய. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணன் சம்பாரிச்சு ஆளானதுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சா தப்பா? இந்தாருங்க, என் அண்ணன் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் என்னென்னமோ சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறிய, அப்படிதானே? நீயும் புரியாம பேசாத வினி. இப்ப என் கையில ஒண்ணுமே இல்ல. வேலைக்கு போனாதான் 4 காசு புரட்ட முடியும். அதுக்கு தான் சொன்னேன்.